வணக்கம். இன்னைக்கு டெக் வேர்ல்ட்ல நிறைய புது விஷயங்களால் நடந்திருக்கு. அதை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லாக்கன்கி. நான் உங்க நவனீத். வெல்கம் டு த ஷோ. நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் நியூஸ் சோலார் பவர் எலக்ட்ரிக் கார். இன்னும் கொஞ்ச நாள்ல சோலார் பவர் எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல வரப்போகுதுன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அப்பீட்ரா அப்படிங்கிற சோலார் பவர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்ரூவலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த கார் கூடி சீக்கிரம் மார்க்கெட்ல நம்ம பார்க்கலாம். வாங்க அந்த கார் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். இந்த கார் 100% சோலார் பவர் யூஸ் பண்ணி டிரைவ் ஆகுது. இந்த கார்னால ஒரு நாளைக்கு 65 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடியும். ஃபுல்லா சோலார் பவர் யூஸ் பண்ணி மட்டும். ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் ஆகுதோ அதே எனர்ஜியை சன்லைட் கிட்ட இருந்து இதனால மறுபடியும் எடுத்துக்க முடியும். இந்த காருக்கு பேட்டரியும் இருக்கு. பேட்டரியை சார்ஜ் பண்றது மூலமா 1600 கிலோமீட்டர் ஒரு சிங்கிள் சார்ஜ்ல இதனால போக முடியும். இந்த காரை கிட்டத்தட்ட 70,000 பேர் ப்ரீ புக் பண்ணிருக்காங்க. இந்த காரோட விலை கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். நீங்க இந்த மாதிரி சோலார் கார்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சோலார் பவர் கார்ஸ் நம்ம ஊர்லயும் வந்துச்சு அப்படின்னா நீங்க வாங்குவீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம பார்க்க போற அடுத்த நியூஸ் கிரியேட்டிவிட்டி லைட்ஸ். நம்ம நிறைய லைட் டிசைன்ஸ் இன்டர்நெட்ல பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு லைட் இன்டர்நெட்ல நிறைய மக்களோட லைக்ஸை வாங்கிட்டு இருக்கு. அந்த லைட் எப்படி இருக்கு அப்படிங்கறத வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். Was it the fire burning in me? All of the noise turned into choirs of harmony. Left me with the pieces of forever that you broke. But since you left me alone, I've been high. நம்ம எல்லாருக்கும் நாற்று நடுறது எப்படின்னு தெரியும். அது டிவிலையோ இல்லை நேர்லையோ பார்த்துருப்போம். இந்த நாற்று நடுறது அப்படிங்கிறது ரொம்பவே டைம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது நடும்போது ஒரே லைன்ல இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம நடணும். இந்த வேலை செய்யறதுக்கு ஒரு மிஷின் இருந்தால் எப்படி இருக்கும் அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க அந்த மிஷின் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மிஷின்ல மொத்தமா எல்லா நாத்தையும் கொண்டு போய் வச்சிடலாம். அது ஒவ்வொரு நாத்தா எடுத்து அந்த நிலத்துல நடும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை இன்வென்ட் பண்ணி பார்க்கலாம். இது மூலமா நிறைய ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. நீங்க இந்த நம்ம எல்லாரும் மீன் சாப்பிட்ருப்போம். அதில் சில மீன் கடல்லேருந்து பிடிச்சிருப்பாங்க, சில மீன் ஆற்றுலேருந்து பிடிச்சிருப்பாங்க, சில மீன் பண்ணையிலேருந்து வளர்த்துவாங்க. இப்போ சயின்டிஸ்ட் ஒரு புதுவிதமான ஃபிஷ் மீட்டை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ஃபிஷ்லேருந்து ஒரு செல் எடுத்துப்பாங்க. அந்த செல்லை லேபில் வச்சு வளர்ப்பாங்க. அந்த செல் கொஞ்ச நாளில் ஒரு மீட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இதுதான் லேப் மீட். இந்த ப்ராசஸில் ஃபிஷ்ஷோட ஒரு செல் எடுத்துப்பாங்க. அந்த செல்லுக்கு விட்டமின்ஸ் அப்புறம் குளுக்கோஸ் கொடுத்து பெட்ரி டிஷ்ஷில் வளர்ப்பாங்க. இப்படி வளர்க்குற அந்த மீன் கொஞ்ச நாள்ல ஒரு மீட் மாதிரி கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி வளர்க்குற செல்ஸ் மல்டிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி மல்டிபிள் ஆகிற செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மீட் எடிபிளும் கூட நம்மளால சாப்பிட முடியும். நார்மலா நம்ம சாப்பிட்ற எல்லா மீன்லயுமே மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கு. மைக்ரோ பிளாஸ்டிக் கடல் ஃபுல்லா இருக்கு. நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் எல்லாம் கடல்ல டைல்யூட் ஆயிடும். அப்படி டைல்யூட் ஆகிறது மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறிடும். ஆனா இப்போ இந்த லேப்ல கிரியேட் பண்ண இந்த ஃபிஷ் மைக்ரோ பிளாஸ்டிக் எல்லாம் எதுவுமே இருக்காது. இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி லேப் மீட்டை நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா? உங்களோட தாட்ஸை கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம எல்லாரும் நிறைய படத்துல கார் நெருப்புடுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். இது நிறைய ஜேம்ஸ் பாண்ட் படத்துல கார்ல முன்னாடி ஒரு ஃபிளேம் த்ரோவர் இருக்கும். அந்த ஃபிளேம் த்ரோவர் நெருப்பு கக்கறத பார்த்திருப்போம். இங்கே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம கார்லயும் இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காரு. வாங்க அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இவர் தன்னோட கார்ல இந்த ஃபிளேம் த்ரோவர் அட்டாச் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி கார் வச்சிருக்கவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கோவத்துல ஃபிளேம் த்ரோவர் பட்டன் அழுத்திட்டாங்க அப்படின்னா முன்னாடி வர கார் என்ன ஆகுமோன்னு தெரியல. இன்னைக்கு பார்த்த எல்லா நியூஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் லாக்கன்கி. நன்றி, வணக்கம்.